All praises and glory and honor to the Heavenly Father, God the Father, God the Son, God the Son, God the Holy Spirit. Amen. எல்லா துதிகளும் மகிமையும் ஞானமும் கனமும் வல்லமையும் சதாகாலமுள்ள பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்டாவதாக. Amen. Hallelujah. Good evening, my brothers and sisters. Praise the Lord. I greet you and welcome you for this evening lockdown family prayer fellowship, hosted by Deliverance Ministry and Deliverance Prayer House. விடுதலையின் ஜெப வீட்டிலிருந்து நடத்தப்படுகிற விடுதலை ஊழியர்கள் நடத்தப்படுகிற பொதுமுடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ரம்மியான நாள், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதமுள்ள நாள். அநேக நன்மையான வரங்களையும் வல்லமைகளையும் பெற்ற நாட்களை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். The true God who happened to do all those miracles in our life is still along with us. He's still proving that he is there along with us. Let's glorify and magnify his name. அவர் துதித்து மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அது மத்தியில் இருக்கிற அருமை மகள் வர்ஷா அவர்கள் முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request dear Varsha to come forward and to lead us in the opening prayer for today's service. Our loving Heavenly Father, we thank you for this wonderful day, O Lord. Thanks for all that you have done in our life, the beautiful day, the beautiful life, the anointed, the blessed, the healed, and the cured, wonderful life that you've given, O Lord. Thanks for all that you've done. Lord, we glorify you, we magnify you, we praise you. Lord, we thank you for all that you've done. Lord, we give the entire meeting in your control, from the beginning till the end. Lord, you lead us, you steer the wheel, so that we can just travel, relying on you, depending on you. We give you all the glory and honor. அன்று யாரெல்லாம் வர வேண்டும் சித்தம் கொண்டிருக்கிற அழைத்துக் கொண்டு வாரும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிய கிருபை செய்யும். நீர் நீதியுள்ள தேவன், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் நடத்துவீர். அன்றே உண்மையில் நாங்கள் நிற்கும்படியாக கிருபை செய்யும் விசுவாசிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுக்கு சேரண்ட துதிகளை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசு ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Let's sing the first chorus, the usual chorus that we always sing, and magnify our Lord and get ourselves sanctified and cleaned to praise his name, to receive his blessings. புதிதாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் தேவமைக்கென்று நாம் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுநாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் அவருடைய வரங்களை பெற்றுக்கொள்வோம். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. Amen. அவருடைய வரங்களை பெற்றவர்களாய், வல்லமைகளை பெற்றவர்களாய், சுகத்தை பெற்றவர்களாய், ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். Let's go into the service and praise his name as we've been cleansed and washed and purified in his blood thoroughly, as we receive the blessings and power from him. Let's sing and glorify his name. முதல் பாடல் தமிழ் பாடல், சேர்ந்து மகிமைப்படுத்துவோம், தேவனை ஆராதிப்போம். Let's glorify and magnify and adore his name. First song of the Tamil song, let's sing and glorify him together.
வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். சேரும் ஐயா பந்தீனில், சேரும் ஐயா பந்தீனில், சிறியவராம் எங்களிடம். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். சேரும் ஐயா பந்தீனில், சேரும் ஐயா பந்தீனில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாரும் ஐயா. ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாரும் ஐயா. கழித்தீரவு காத்திருப்போம், கழித்தீரவு காத்திருப்போம். காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயன் உன் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயன் உன் நாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தயை புரிவாய், தாமதமே தயை புரிய. தற்பரனே நலம் தருவாய், தற்பரனே நலம் தருவாய். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். ஒன்றன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவாய். உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவாய். பந்தமர பரிகரித்தே, பந்தமர பரிகரித்தே. பாக்கியமளித்தருள் வருவாய், பாக்கியமளித்தருள்வாய். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும்.
ஆறுதலே, அன்பருக்கு சாதா உறவே, ஆதரையிலே நாறுதலே, அன்பருக்கு சாதா உறவே, பேதையர்க்கு பேரறிவே, பேதையர்க்கு பேரறிவே, பாதைமை ஜீவ சர்க்குருவே, பாதைமை ஜீவ சர்க்குருவே, வாருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும், வாருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். பாடும் தேவ தாசரின் கவி, பாரினில் கேட்டதும் தினமும், பாடும் தேவ தாசரின் கவி, பாரினில் கேட்டதும் தினமும், தேடும் தொண்டர் துலங்கவுந்தன், தேடும் தொண்டர் துலங்கவுந்தன், திவ்ய ஆவி தந்தருள்வார், திவ்யவும் ஆவி தந்தருள்வார், பாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும், வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும், சேருமையா பந்தீனில், சேருமையா பந்தீனில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம், வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும், வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும். Glory be to God. Hallelujah. Today's responsible psalm is taken from the Psalms chapter 128, verse 1 to 6. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 128வது அதிகாரம் 1-6 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேவமகிமைக்காக அதை வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Blessed is everyone who fears the Lord, who walks in his way. You shall eat the fruit of the labor of your hands. You shall be blessed, and it shall be well with you. Your wife will be like a fruitful vine within your house. Your children will be like olive shoots around your table. Behold, thus shall the man be blessed who fears the Lord. The Lord bless you from Zion. May you see the prosperity of Jerusalem all the days of your life. May you see your children's children. Peace be unto Israel. Amen. Glory be to God. May the good Lord uplift, bless, and God lead them, anoint them in the special righteousness path with blessings. Amen. புதிய நன்மைகளாலும் புதிய கிருபைகளாலும் கர்த்தர் இரக்கங்களினால் சூழ்ந்து ஆதரித்து பாதுகாத்து ரட்சணத்தின் பாதையிலே சித்தப்படி நடத்துவாராக. ஆமென். ஹalleluya. May God bless the family. கர்த்தர் தம்மை இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாஸ்து குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், சேர்ந்து பாடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். Let's glorify God. The second song, it's an English song. Let's magnify his name. El Shaddai, El Shaddai,
Elyon Adonai, age to age you're still the same. By the power of thy name, El Shaddai, El Shaddai, Erkam Kana Adonai. We will praise and lift you high, El Shaddai. El Shaddai, El Shaddai, El Elyon Adonai. Age to age you're still the same. By the power of thy name, El Shaddai, El Shaddai, Erkam Kana Adonai. We will praise and lift you high, El Shaddai. Through your love and through the rain, say the Son of Abraham. Through the power of your hand, turn the sea into dry land. To the outcast on her knees, you are the God who really sees. And by your might, you set your children free. El Shaddai, El Shaddai, Elyon Adonai. Age to age, you're still the same. By the power of the name, El Shaddai, El Shaddai, Erkam Kana Adonai. We will praise and lift you high, El Shaddai. Through the years you made it clear that the time of Christ was near. Through the people couldn't see what Messiah ought to be. Through your word contained the plan, they just could not understand. The most awesome work was done through the frailty of your Son. El Shaddai, El Shaddai, Elyon Adonai. Age to age you're still the same. By the power of thy name, El Shaddai, El Shaddai, Erkam Kana Adonai. We will praise and lift you high, El Shaddai. El Shaddai, El Shaddai, Elyon Adonai. Age to age you're still the same. By the power of the name, El Shaddai, El Shaddai, Erkam Kana Adonai. We will praise and lift you high, El Shaddai. El Shaddai. Hallelujah. Amen. Hallelujah. ஏசாயா 51வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 59:1 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Isaiah chapter 59 verse 1. Please read and glorify God and receive the blessings. Behold, the Lord's hand is not shortened that it cannot save, neither his ear heavy that it cannot hear. But your iniquities have separated between you and your God, and your sins have hid his face from you, that he will not hear. Amen. Glory be to God for the wonderful passage that God happened to give. And may God bless the family. May God answer all their
queries and prayer requests and all their petitions that they keep in the God's feet. May God honor it, bless it, deliver, cure, and may God's name be praised. கர்த்தர் தாமே ஜெப விண்ணப்பங்களாக இருந்தாலும் ஜெப குறிப்புகளாக இருந்தாலும் இவருடைய தேவைகளை தேவன் முன்பாக வைக்கும்போது தேவன் அதை கேட்டு ஆசீர்வதித்து பதில் கொடுத்து குடும்பத்தை வழிநடத்தும்படியாய் கர்த்தர் இந்த குடும்பத்தை உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May God bless the family and may God bless the words too. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது பாடல் அருமையான தமிழ் பாடல், சேர்ந்து பாட போகிறோம், கர்த்தரை மையப்படுத்த போகிறோம், தேவனை நாம் நாடி துதிக்க போகிறோம். It's a Tamil song. Let's sing and glorify God together. பாதம் பற்றி தேடினேன், பாசம் கொண்டு ஏங்கினேன், உம் அன்பொன்றே போதுமே, என்றென்றும் என்னை தாங்குமே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே. பாதம் பற்றி தேடினேன், பாசம் கொண்டு ஏங்கினேன், உம் அன்பொன்றே போதுமே, என்றென்றும் என்னை தாங்குமே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே. வேதம் சொன்ன வழிகள் எல்லாம் தெரிந்து கொள்ளவே, விரும்பும் வாழ்க்கை நாளும் வாழ விரும்பி வந்தேனே, இயேசுவே உம் பாதமே என்றும் தஞ்சமே, கருணை கொண்டு என்னை பாரும் எந்தன் ஜீவனே, எந்தன் ஜீவனே. பாதம் பற்றி தேடினேன், பாசம் கொண்டு ஏங்கினேன், உம் அன்பொன்றே போதுமே, என்றென்றும் என்னை தாங்குமே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே. நேசர் இன்று நேரில் வந்தார் என்னை தேற்றவே, ஆசையோடு அணைத்துக் கொண்டார் கைகள் தன்னாலே, பாரமே என் வாழ்விலே இனியும் இல்லையே, இனிமை பொங்க என்னை பார்த்தார் அன்பின் ஆசானே, அன்பின் ஆசானே.
ஊற்றை தேடினேன், பாசம் கொண்டு ஏங்கினேன், உம் அன்பொன்றே போதுமே, என்றென்றும் என்னை தாங்குமே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே. Glory be to God. Hallelujah. 1 Samuel chapter 16 verse 14. Please read and glorify God's name and receive the blessings. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14 வசனங்கள், 14வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். But the spirit of the Lord departed from Saul, and an evil spirit from the Lord troubled him. Amen. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த வரப்போற நாட்களிலே அவர்களோடு இருந்து அவர்களை கனப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. May good Lord uphold them, strengthen them, and God honor them with all the spiritual blessings. May God lead them throughout these situations and the forthcoming days. Amen. Hallelujah. 4வது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல், சேர்ந்து மையப்படுத்தி இதை அணைத்துதிப்போம். 4th song, it's an English song. Let's glorify God together and praise his name. These are the days of Elijah, declaring the word of the Lord. These are the days of your servant Moses, righteousness being restored. And these are the days of the trial, of famine and darkness and smoke. So we are the voice in the desert cry, preparing the way of the Lord. Behold, he comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet call, lift your voice, the year of Jubilee, and out of Zion's hill salvation comes. Behold, he comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet call, lift your voice, the year of Jubilee, out of Zion's hill salvation comes. These are the days of Ezekiel. These are the days of Ezekiel, the dry bone becoming as flesh. And these are the days of your servant David, rebuilding a temple of praise. These are the days of the harvest, the fields are as wide in your word. And we are the laborers in your vineyard, declaring the word of the Lord. Behold, he comes, riding on the clouds, shining like the sun. In the trumpet call, lift your voice, year of Jubilee, out of Zion hill salvation comes. Behold, he comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet call, lift your voice, the year of Jubilee, and out of Zion hill salvation comes. And out of Zion hill salvation comes.
and out of Zion's hill salvation comes. Glory be to God. Hallelujah. 1 Samuel chapter 18 verse 12. Please read for the glory of God. 1 சாமுவேல் 18 அதிகாரம் 12 வசனம் எடுத்தவர்கள் தேவனை என்று வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். And Saul was afraid of David because the Lord was with him and was departed from Saul. Amen. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து ஊழியத்தின் பாதையிலே இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை கர்த்தருக்கு என்று ஆதாயப்படுத்தும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டு இன்னும் விசுவாசத்தினால் நடத்துவாராக. May God lead the family in the path of faith. May God use them mightily in the forthcoming days as an instrument to win more souls for Christ. Amen and amen. Hallelujah. Glory be to God. சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சியில் தேவ மகிமைக்கு நீங்கள் சொல்லும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please render your testimonies for the glory of God. Please share testimonies. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Okay. So கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 வருஷமாவே ஜெஃப்ரியோடைய எக்ஸாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வரும் பொழுது எப்படி சொல்லலாம், தாவீது எப்படி நம்ம டேனியல் எப்படி அந்த அக்னி ஜுவாலைக்கு மத்தியில தள்ளப்பட்டாங்களோ அதே உணர்வுல தான் நான் கடந்து போவேன் ஒவ்வொரு வருஷமும். சோ அது கிளைமேக்ஸ் என்னன்னா, போன வருஷம் வந்து எழுதியே வாங்கிட்டார் பிரதர். இந்த வருஷம் திரும்ப நாளைக்கு காத்தால வர சொல்லியிருக்காங்க. சோ டேனியல் சொன்னது மாதிரி கர்த்தர் எங்களை காப்பாத்தலனாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி, நிச்சயமா நாளைக்கு பிரதர் எங்களுக்கு டிசி கொடுத்தாலும் சரி, என் பையனுக்கு இல்ல அதே ஸ்கூல்ல படிக்க வச்சாலும் என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எதுனாலும் we are ready. சோ கர்த்தர் எங்களை இவ்வளவு தைரியப்படுத்தி 3 வருஷமா அதுக்கு எங்களை ப்ரிப்பேர் பண்ணதுக்காக கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர். விசுவாசத்தின் தேவனை பற்றி கொண்டிருப்பதனால், விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதனால், விசுவாசத்திலே ஜெயித்து கொண்டிருப்பதனால், விசுவாசத்திலே தரித்து அதிலேயே உழைத்து போய் அதிலேயே தங்கி கொண்டிருக்கிறபடினாலே, சகோதரி சொன்ன இந்த ஒரு சாட்சி முன்கூட்டியே வரப்போகிற ஒரு கண்ணோட்டத்தை, வரப்போகிற ஒரு விஷயத்தை கர்த்தருடைய பாதபடியிலே வைத்து ஜெயமாய் பெற்றுக் கொண்டிருக்கிற சாட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உன் விசுவாசத்தின்படியே ஆக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல இந்த நாளிலே இவருடைய விசுவாசம் பார்க்கும்போது சந்தோஷமாக சாட்சி சொல்றாங்க. நாளைக்கு எதுவா இருந்தாலும் பார்த்துக்குவேன், ஏன்னா உன்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொழுதிலே நாங்கள் வழங்குவதில்லைன்னு சொல்லிட்டு சொன்னது போல நான் விசுவாசிப்பேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாளை இந்த நேரம் கர்த்தருடைய ஒரு சித்தப்படி சிஸ்டர் நல்ல சாட்சி சொல்லுவாங்க. அதனுடைய முன்னோட்டம் இன்று இட்ஸ் a trailer, but God shall do all those things what his children require. May God bless this testimony. Wonderful testimony. God's name be glorified. Amen. Any more testimonies for the glory of God? சாட்சி இருந்தால் நீங்க சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பரிசுத்தநாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான நாளை கர்த்தர் கொடுத்தார். ஆசீர்வாதம் உள்ள நாள். நல்ல உணவுகளை கொடுத்தார். நல்ல சந்தோஷமான சூழ்நிலை கொடுத்தார். நல்ல ஒரு பலமுள்ள ஒரு சூழ்நிலை கொடுத்தார். இன்று அநேக காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தினார், கூறினார், பேசினார். அவரோடு இருக்கும்படிய கிருபை செய்தார். இன்னும் சந்தோஷமான நாட்களை கர்த்தர் கொடுப்பார் என்ற விசுவாசத்திலே அமைதியான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பாதத்திலே நான் பெறப்போடும்படியாக அருமை சகோதரி மேரி அவர்கள் சொன்னது போல கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தையோ இந்த உலகத்தினுடைய துஷ்பிரயோகத்தையோ அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய இந்த வானமண்டலத்து பொல்லாத சேனைகளையோ நாங்கள் வணங்குவதில்லை, நாங்கள் செய்ப்பதும் இல்லை, நாங்கள் விசுவாசிப்பதும் இல்லை. நாங்கள் தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். விசுவாசம் உள்ள குடும்பமாக இருக்கிறபடினாலே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, தேவனை தெரிந்து கொண்டபடினாலே கர்த்தர் எல்லாற்றையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். இன்னும் அருமையான நாட்களை கொடுக்க போகிறார். கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்குவார். நாம் கீழாகாமல் நாம் மேலாக போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். I thank and
I praise God for this wonderful testimony time that God has given to me. Amen. Any more testimonies for the glory of God? சாட்சியாக நீங்க சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பாடலை பாடி தேவ சதிக்கு நாம் கடந்து செல்வோம். Let's give a thanking song and get into the word of God. You are my hiding place. You always fill my heart with songs of deliverance whenever I'm afraid. You are my hiding place. You always fill my heart with songs of deliverance whenever I'm afraid. I will trust in you. I will trust in you. Let the weak say I am strong in the strength of the Lord. I will trust in you. I will trust in you. Let the weak say I am strong in the strength of the Lord. நீரே என் மறைவிடம், விடுதலையின் பாடலால் என் இதயம் நிறைப்பவர் நான் பயப்படும் நாளினிலே. நீரே என் மறைவிடம், விடுதலையின் பாடலால் என் இதயம் நிறைப்பவர் நான் பயப்படும் நாளினிலே. உம்மை நம்பிடுவேன், உம்மை நம்பிடுவேன். பலவீனன் பலவான் என்பான் தேவனின் வேரத்தால். உம்மை நம்பிடுவேன், உம்மை நம்பிடுவேன். பலவீனன் பலவான் என்பான் தேவனின் வேரத்தால். Hallelujah. Amen. Glory be to God. கண்களை யாவரும் மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. Lord, the word that we're going to listen, we're going to travel, we're going to meditate, we're going to walk, we're going to think, and we're going to keep that in our mind, and we're going to play that again and again as a rewinding audio so that it can change our life. It can bring a meaning to our life, the living word. You teach us and we learn. You be a mentor and teacher and guide. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Isaiah chapter 59 verse 1. ஏசாயாவினுடைய புஸ்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு விசுவாசத்தின் அடிப்படையிலே அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிற ஒரு காரியம். அநேக நேரங்களில் மறந்து போகிறோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. Behold, the Lord's hand is not short, and that it cannot save, neither in his ear heavy, that it cannot hear. மற்ற மார்க்கத்தார், மற்ற நம்பிக்கையுடையோர் இந்த வார்த்தையை சொல்லலாம் அவர்களுடைய தெய்வங்களை பற்றி. நம்முடைய தேவனை பற்றி நாம் இதை சொல்ல முடியாது. We cannot talk about like this to a God. Other people can talk about their own gods in their own religion. சில நேரங்களில் கேட்பாங்க, கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, கை இல்லையா, கால் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கடவுள் செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் வேதத்தை படிக்கிறவங்களுக்கு, வேதத்தில் விசுவாசிக்கிறவங்களுக்கு, கிறிஸ்துவ லைக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இந்த வார்த்தை. பைபிளை படிக்காதவங்க, வேதத்தை படிக்காதவங்க கண்டிப்பா இதை உணர முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது.
ஏன்னா இதை விசுவாசிக்காதவங்க கடவுளை கண்ணிலையா காதலையான்னு கேட்பாங்க. ஆனா ஏசாயா 59:1 ஆண்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. His ears are no more deaf. உங்களுடைய ஜெபங்கள் என்றோ ஒரு நாள் கண்டிப்பாக கேட்கப்படும். அவருடைய கரம் உங்களை தாங்கி பிடிக்கும். யோசித்து பாருங்க, பரலோகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய தேவன் கரங்களை நீட் நம்மளுக்கு தாங்கி பிடிக்கும்படியா அப்போ இவரோட கைகள் எவ்வளவு பெருசா இருக்கும். இமேஜினேஷன், ஒரு கிரியேட்டிவிட்டி. ஜஸ்ட் லெட்ஸ் இமேஜின். அப்போ நீ கூப்பிடுற நேரத்துல அப்பா பிதான்னு கூப்பிடும் போது அவர் கரங்களை நீட்டி உங்களுக்கு தூக்கி தாங்கி பிடிக்கிறாரு, அவருடைய தூதர்ல அனுப்புறாரு அப்படின்னா அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுக்கி போகும் இல்லை. His hands were never ever short. It is always big and large and enormous to bless. Amen. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. Every word that you pray, every prayer through faith, every prayer and every incident and every plan and design that he has planned in life, it has been very very clear. அவர் மந்தமாக இல்லை, சில நேரங்களில் செயல்படுறதுக்கு அவருடைய நேரத்தை அவர் எடுத்துக்கொள்வார். 59:2 பார்க்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. நம்ம போயிட்டு தேவையில்லாம ஒரு பிரச்சனையை நம்மளே உருவாக்கி, விசுவாசம் இல்லாம பரிசுத்தம் இல்லாம அவரை நாடாம அவரை தேடாம நம்மளே ஒரு பிரச்சனைகளை எடுத்து போட்டுட்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர் காணணும்னு நம்ம நினைச்சோன்னா இது என்ன வகையில் நியாயம்? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. But your iniquities have separated between you and your God. It is your problems, it is your sin that has been disconnecting you from God. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தமிழ்ல ஒரு பெரிய நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த பாடல் நான் முதல் முறை கேட்கிறப்ப எனக்கு அர்த்தம் புரியாது. ஆனா அதை கேட்க 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 ஒரு சினிமா பாடலா இருந்தாலும் அந்த ஒரு பாடல்ல ஒரு வரி ரொம்ப பிடிக்கும். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. சோ எத்தனை கை மறைச்சு நின்னாலும் சூரியனை மறைக்க முடியாதுன்றது அந்த வார்த்தையினோட அந்த வாக்கியத்தினுடைய பதம். Even 1000 hands cannot even come and block the view of the sun because the sun is everywhere. இதே போல அப்போ சூரியனை படைத்த அப்பேற்பட்ட மகா தேவன், அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவன், அப்ப அவர் எவ்வளவு பெரியதா இருக்கணும். அப்போ அவரை பார்க்க கூடாதபடிக்கு உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கும் அவருக்கும் நடுவே இருக்கிறது. You cannot see him because your sin is blocking. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நீங்க நிக்கிறீங்க, உங்க தரை கீழே ஒரு எறும்பு ஒரு சின்ன ஒரு அரிசியோ இல்லை சாப்பாடோ எடுத்துட்டு போகுது. அந்த எறும்பு எடுத்துட்டு போறதுக்கு முன்பதாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மறைஞ்சு இருந்துச்சுன்னா எப்படி உங்களுக்கு அந்த எறும்பு எங்க போகுது என்ன எடுத்துட்டு போகுதுன்னு தெரியாதோ, அதே போல உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக இருக்கிறது. அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் he cannot hear because the sin is blocking you. உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கும் அவர் நடுவே கேட்கக்கூடாது அப்படி இருக்குது. உங்களுடைய அக்கிரமங்கள். இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளவு நேரம் பரிசுத்தத்தனத்துல நம்ம இருக்கிறோம். We cannot be over there because we are living in a world where we need to do the other works, cooking and washing and cleaning the house and doing work, earning money, ella. But whatever you do, seek first the kingdom of God. If you're going to keep God over there, you say, God, this is what you have allotted me and you're going to lead me. And நீர் எனக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறீர், நீர் பார்த்துக்கொள்ளுன்னு கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை அவர் மீது நாம் வைக்கும் பொழுது அவர் சுமக்க ரெடியா இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். I will carry your burdens, I'll carry on my shoulder. But when you don't keep it on him, you think that you can do it on your own, because you cannot do it because your sin is blocking you and your iniquities are in the midst between you and God. His hands were never short. His ears are not dumb. His ears are not deaf. It is your sin, it is your problems. நம்முடைய பிரச்சனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில இப்படியாக ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. சரி, இப்படி நடக்கும்பொழுது என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். You know it, but I'm going to just describe an example, few examples from the Bible. In 1 Samuel chapter 16 verse 14, if you can see. But the Spirit of the Lord departed from Saul, and evil spirit from the Lord troubled him. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவியை அன்னைக்கு அலங்க பண்ணி கொண்டிருந்தது. Many times in our life, when we happen to go away from God, and God knows that we just happen to avoid him, he goes away.
சவுல் எப்படி இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி நீங்கிற்று. கர்த்தருடைய ஆவி நீங்கினது மட்டுமல்லாமல் பொல்லாத ஆவி கர்த்தரால் அவனிடத்தில் வரவிடப்பட்டது. அந்த பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டது. It was almost disturbing him. It was totally putting him under a lot of things what he thought he did not want to enter in. நிறைய பிரச்சனை மேல பிரச்சனைங்க. So one thing is for very clear, when the spirit of the Lord departed from Saul, the same spirit of the Lord departs from us. What upholds us? The evil spirit from the Lord is going to trouble us. சிலர் ஆண்டவர் விட்டுருவார், நீ அடிபட்டுட்டு கத்துட்டு வான். இப்படியான காரியத்துல கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கின மாத்திரத்திலே எப்படி கர்த்தரால் வரப்பட்ட பொல்லாத ஆவியின் கலங்க பண்ணி கொண்டிருந்ததோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான் சொல்லி ஆண்டவர் விட்டு நான் விலகி செல்லும் பொழுது பொல்லாத ஆவி நம்மை கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், ஜெபம் இல்லாமல், உபவாசம் இல்லாமல் தேவனை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். Our spiritual relationship with God is slowly been disconnected by quietly with few cards where you can see no faith, no spirituality, no fasting, no looking onto God. Think on our own mind. God is teaching us. God is teaching us. Hallelujah. Amen. Another verse in 1 Samuel chapter 18 verse 12. And Saul was afraid of David because the Lord was with him and was departed from Saul. கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. அப்போ கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மளையும் நம்ம எடுத்துப்போம், நம்மளுடைய நண்பர் யாரும் எடுத்துப்போம். ரெண்டு பேரும் நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஆண்டுக்கும் தள்ளி வந்துட்டோம், அவங்க நெருங்கி போயிட்டாங்க. இப்படிப்பட்டதான சூழல், இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அதிகமா செய்யும் பொழுது நம்முடைய காரியம் அவனுடைய காரியம் ஜெயமா இருக்கும் பொழுது நம்ம என்னென்ன காரியம் இருக்காத போது அப்ப நம்ம என்ன யோசிப்போம்? ஆண்டவர் என் கூட இல்லை, ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார். இப்படியாக சவுலுக்கு நல்லாக தெரிகிறது, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார், என்னோட இல்லை, என்னை விட்டு விலகி போனார் நினைச்ச போது அவர் பயந்தார். சவுல் தாவீதுக்கு பயந்தார். Even though David was a smaller boy, Saul was a king, but the moment he knew that God was not along with Saul, and Saul knew that God was along with David, he was disturbed. He was scared, he was afraid. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமும் செய்யக்கூடிய இந்த ஒரு பெரிய தப்பு, நான் ஏற்கனவே சொன்னது போல பாவத்தை வைத்துக்கொண்டு, அக்கிரமத்தை வைத்துக்கொண்டு தேவனை காணும்படியாக இல்லாமல் எங்கே மறைந்து போய் கொண்டிருக்கிறோம். அவருடைய செவி இன்னும் ஷார்ப்பா தான் இருக்கு, அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவருடைய கை இன்னும் குறுகவில்லை, எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களுடைய பாவங்கள் வரும்பொழுது சவுலை போல நாமும் பயந்து கொண்டிருக்கிறோம். தாவீதை போல ஆட்களுக்கு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். Because it is for sure that God is not along with us. Today God is clearly telling us every moment matters, every second matters, every hour, every day, every week, every month, every year. It is clearly matters in our life how God is being doing wonderful things, how important is for God to be along with us. God's hand is upon us. God's hand is taking care of us. Imagine if we happen to be there in a situation where we had totally lost God's control in our life. What would our life be? தேவனுடைய ஒரு முழு கட்டுப்பாட்டில் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் நம்முடைய சுய கட்டுப்பாட்டில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அருமையான காரியம், எந்த நேரத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா அருமையான தருணங்களும் தேவனோடு நாம் இருக்கும்படியாய், தேவனை நாம் சேவிக்கும்படியாய், தேவனை நாம் பின்பற்றும்படியாய், கர்த்தர் நமக்கு உரைத்திருக்கிற சத்தியத்தை நம்பும்படியாய் விசுவாசத்திலே நாம் இருக்கும் பொழுது
நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு அகன்று போகும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, when our iniquities and when our sins happen to be in between us and God, we will not be able to have a wonderful healthy spiritual life. ஒரு பரிசுத்தமான ஒரு சுகமான வாழ்க்கை நாம் வாழ முடியாது. God is reminding us about all these things. See how God is a good God. He listens to everything what we talk. He sees everything what we do. His intentions and his instincts are being placed in our heart to do good. But sometimes we fall. நல்ல எண்ணங்களும் நல்ல உள்ளுணர்வுகளும் நல்ல சிந்தனைகளும் நல்ல அற்புதமான காரியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் பின்பற்ற காரியத்திலே தேவன் நம்மோடு இருக்கிறார். இதை நாம் பின்பற்றாமல், விசுவாசம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், கர்த்தரை நம்பாமல், நம்முடைய ஒரு சுய நீதிமன்றம் நடந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய கரம் நம் மீது இல்லாமல் சவுலை விட்டு அகன்று போன தேவன் நம்மை விட்டு அகன்று போய்விடுகிறார். ஒரு விஷயம் நீங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கங்க. சவுலை விட்டு அகன்று போனது தேவனுடைய ஆவி மட்டும் இல்ல, பொல்லாத ஆவி சவுலிடத்துல கொடுக்கப்பட்டது. Not only God's spirit was taken from Saul, evil spirit was being deputed to be on Saul. Because of that, a great king, happened to get scared of a small David. ஒரு சின்ன தாவீதுக்கு பயப்படக்கூடிய ஒரு இதை பார்க்கிறோம். அவ்வளவு மகா பெரிய ஒரு ராஜா. This is what the world is teaching you, that you need to believe on yourself, but the Christ word is teaching you that you need to believe on God. உலகம் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் உலகத்தை நம்ப வேண்டும். தேவன் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் தேவனை நம்ப வேண்டும். தேவனை நம்பி இருக்கும் பொழுது இன்று சவுலை போல் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் இருக்கிறாங்க. நம்மை பார்த்து பயந்து போவார்கள். தாவீதுக்கு எப்படி பயந்தார் அதே போல நம்மை பார்த்து பயந்து போவார்கள். Many other as Saul in our life, but the moment we are clinging on to God, we are the Davids and they're going to get scared of us. Wherever you go, whatever you do, bind the mouth. வாயை கட்டுங்க. இயேசுவின் நாமத்துல வாயை கட்டுறேன். உன்னுடைய சிந்தனை கட்டுறேன், உன்னுடைய எண்ணங்களை கட்டுறேன். என் தேவனுடைய ஒரு சித்தம் மட்டுமே நிறைவேறணும். உன் மனதிலே, ஆழ் மனதிலே, உன்னுடைய எண்ணங்களிலே, உன்னுடைய சித்தங்களிலே என் தேவனுடைய சித்தம், தேவனுடைய எண்ணங்களை வெளிப்படணும். My God's instincts, my God's intuitions, my God's plan and design should be there in your mind. I bind your tongue, I bind your thinking. This is what your prayer, because when you do it, you're not going to be a Saul, you're going to be a David. நீங்கள் சவுல் அல்லாமல் தாவீதா இருக்க போறீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு என்று பிரத்யேகமாக கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தை இந்த வார்த்தை. தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் அருமையான காரியங்களை வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு இருக்கும்போது தேவன் இன்னும் அற்புதமான காரியங்களை செய்வார். Numbers chapter 14 verse 42. எண்ணாகமம் 14வது அதிகாரம் 42வது வசனம். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு வார்த்தை, ஒரு ஆர்டர், ஒரு கமாண்ட், ஒரு ப்ராஃபஸின்னு சொல்லலாம். Go not up, for the Lord is not among you, but that ye be not smitten before your enemies. Next verse. For the Amalekites and the Canaanites are there before you, and ye shall fall by the sword, because you are turned away from the Lord. Therefore the Lord will not be with you. அமலேக்கியரும் கானானியரும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடினால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றார். இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது எப்பப்பெல்லாம் நம்ம ஆண்டோட்டு தள்ளி போறோமோ அப்பெல்லாம் விழுந்துட்டே இருக்கும். ரிப்பீட்டடா கொஞ்சம் உலக பிரகாரமா மற்றவங்க பேச நம்ம சப்போர்ட் பண்ணா கூட விழுந்துட்டே இருக்கும். ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். He will not be there with you. You might be smitten. நீங்கள் முறியடிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை விட்டு பின்வாங்கினபடினால் கர்த்தர் உங்களை இருக்க மாட்டார். Just because God has back up from you because of your sin, because of your iniquities, and you will not win. This is how the world wins, because they know that you're going to fall. இப்படியாக உலகம் நம்புது நீங்க விழுந்துருவீங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒரு கற்பாறையின் மீது இருக்கக்கூடிய ஒரு வீட்டை போல திறமாக நிற்பார்கள். They'll be on the rock, the house on the rocks, place on the rocks. God is talking to you. Be very firm and clear your iniquities and sins away from you. உங்களுடைய அக்கிரமங்களும் உங்களுடைய அநியாயங்களும் உங்களுடைய பாவங்களும் விலகி ஓடும்படி நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அருமையான காரியங்களை வாழ்க்கையில செய்வார். ஓசியா chapter 7 verse 9. ஓசியா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்றார்கள், அவனோ அதை அறியான், நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான்.
Strangers are devoid of strength, and he knows it's not. Yea, gray hairs are here, and they are upon him. It he knoweth not. This is what it will be like. God is talking to you, my dear friends. God is going to do mighty things in your life. He wants you to be the victorious people because you're serving a victorious God. ஜெய கிறிஸ்து நீங்கள் பின்பற்றுகிறதுனாலே ஜெயத்தை நீங்கள் பெறும்படியாய் விரும்புகிறார் ஜெய கிறிஸ்து. But if you're going to fall in pit, if you don't have faith, your spirituality goes for a toss and your life has gone into a pit. You'll not be able to feel the presence of God. விசுவாசம் இல்லாமல், பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல், உங்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் சூழ்ந்திருக்கும் பொழுது தேவன் உங்களை காண முடியாமல் போய்விடும். Your prayers will not be answered. Your needs will not be fulfilled. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட மாட்டாது. God is good all the time. All the time, God is good. He's going to make you to walk in his path. அவருடைய பாதையில் நடத்தும்படியாக கர்த்தர் செய்வாரா. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. நம்ம மத்தியில் இருக்கிற அருமை சகோதரி மேரியர்கள் முன் வந்து ஜெபித்து முடித்துக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Mary to come forward and to lead us all in the closing prayer for today. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி 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 தகப்பனே. அன்பும் இரக்கமும் தயவும் நிறைந்த தகப்பனே ராஜா இசையா, இந்த நேரத்துல ஐயா நீர் வல்லமையாய் தகப்பனே உண்மை நீர் வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் மத்தியில் உடைய பிரசனம் இருந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய உண்மையான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை கேட்க புசிக்க தகப்பனே நீர் கொடுத்திருக்கிறதான இந்த சலாக்கியத்திற்கு ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனே. ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா உங்க சமூகத்திலே அமர்ந்திருந்து கேட்க நீர் கிருபை பாராட்டி நீரே நன்றி ஆண்டவரே. இந்த தினத்திலே அப்பா யாரெல்லாம் வர வேண்டும் நீர் சுத்தம் கொண்டீரோ அப்பா, அவர்கள் எல்லாமே கூட்டி வந்தீரப்பா, அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் உடைய வல்லமையான காரியங்களோட வாழ்விலே நீ செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்துல கூட சுவாமி அப்பா, இந்த நேரத்துல வல்லமையாக தகப்பன் உடைய பாடல்களையும் ஆண்டவரே, உடைய செய்தியும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவரே டெலிவரி செய்த அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் மேலும் அவரை ஆசீர்வதித்த ஒரு வாழ்விலே அப்பா உம்முடைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். உம்முடைய சுத்தம் ஒரு வாழ்விலே காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்திருக்கிறதான அந்த ஞானத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்களுக்கும் அவருக்கும் சேர்ந்து தந்தீரே செய்யா நன்றி தகப்பனே. அப்பா அவருடைய எந்த போராட்டம் இருந்தாலும் தகப்பனே அதை பார்க்கிறவர் நீர் அப்பா, அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சீக்கிரத்திலே ஆண்டவரே எல்லா விதமான போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி நீர் வைப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு புதிய ஆரம்பத்தை நீர் அவர் வாழ்விலை கட்டளிடுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர் செய்கிறதான ஆண்டவரே எல்லா கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. வருகிற நாட்களிலே அப்பா உங்களுடைய செய்தியை ஆண்டவரே எல்லா இடத்துக்கும் கொண்டு போக நிற்கிற பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டிக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டியும் மட்டும் ஆண்டவரே எங்களுக்காக ஜெபித்து தகப்பனே தன்னுடைய பிள்ளைக்கு கூட ஜெபித்து ஆண்டவரே ஜெபத்தினாலே ஒரு குடும்பத்தை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அப்பா நீர் அவர்களை இந்த மாதிரி நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவர்கள் எலும்புக்குள்ளே ஆண்டவரே நல்ல ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர்கள் இருதயத்திலே ஒரு நல்ல சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. அவங்க வீட்டிலே ஆண்டவரே எந்த நன்மைக்கும் குறைபடாதபடிக்கு தகப்பனை நிறைவாய் இருக்கத்தக்க திரும்ப பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீ தந்தீர் நன்றி சுசாமி. 3 வேளையும் நல்ல உணவு, இருக்க இடம், சுவாசிக்க காற்று ஆண்டவரே, குடிக்க நல்ல தண்ணீர் ஆண்டவரே, எங்களுக்கு சுற்றிலும் உங்களுடைய பிரசன்னத்தை தந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய ரத்தத்தினாலே ஐயா நீர் ஒவ்வொருவரையும் நீர் மூடி மறைத்து காத்திருக்கிறீர், அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த தினத்துல அநேகர் மறித்து கொண்டு மாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எஸ்பெஷலி ஆண்டவரே உங்களுடைய தேவ பிள்ளைகள் ஏசப்பா, நிறைய பாஸ்டர்மார்கள் ஆண்டவரை மறித்து கொண்டிருக்கிறார்கள் ஏசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்துல இசையா உங்களுடைய கண்களிலே ஒரு தயவுக்காக தகப்பனை கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளின் மீது சுவாமி இந்த ரத்தத்தின் கவச்சத்தை நீர் போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களையும் குடும்பத்தையும் நீர் பாதுகாத்தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை அறியாத பிள்ளைகள் கைகொட்டி சிரிக்காத அளவுக்கு தகப்பனே நீர் காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க சுவாமி, தயவாய் நீர் இறங்குங்க தகப்பனே அப்பா. இந்த பிசாசின் சூழ்ச்சியை ஆண்டவரே நசரனா இயேசு கிறிஸ்து நாவல கடிந்து கொள்கிறேன் ஆண்டவரே அப்பா. இந்த காட்டில தெரிகிறதான ஒவ்வொரு இன்ஃபெக்ஷன்ஸும் அந்தகார கிரியைகளையும் நசரனா இயேசு கிறிஸ்து நாவத்துல கடிந்து அப்புறப்படுத்திக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வல்லமை சாயட்டும் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் கிரியை அக்கினி போல எரிந்து ஆண்டவரே சுட்டரிக்கட்டும் தகப்பனே அப்பா. இந்த நேரத்துல உங்களுடைய ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசியின் பிள்ளைகள் வீட்டினுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். அவர்கள் சிறுசன் மீது உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. நீர் முத்திரையிட்டு இருக்கிறீர் சுவாமி. அவர்களுக்குள்ள இருக்கிறதான ஆவியானவர் வல்லமையாய் செயல்படும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் நியமித்திருக்கிறதான ஆண்டவரே தூதர்களுக்காக உண்மை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் வல்லமையாய் செயல்பட கர்த்தாவே அவர்கள் எந்த ஒரு கட்டுக்களை அகற்றப்படாதபடிக்கு அப்பா நீர் அவர்களை விடுவித்து ஆண்டவரை பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி 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 சுவாமி. ஆண்டவரே இன்றைய ஆண்டவரே வருகிற நாட்களிலும் சரி
இப்ப இருக்கிற சூழ்நிலையும் சரி ஆண்டவரே, விசுவாசத்திலே ஆண்டவரே போராடக்கூடிய தினமா இருக்கிறது ஆண்டவரே. வெறும் வாயின் வார்த்தை மாத்திரம் அல்லாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆக்ஷன்ல காட்டுறதுக்கான நேரத்தை ஆண்டவர் நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த அழிவின் ஆரம்பின் காலத்திலே அப்பா நீர் எங்களை வைத்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். நீ சொன்ன அநேக காரியங்களை எங்களை காண வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி சுவாமி தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை இன்னுமாய் பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு தேவையாயிருப்பது பணமோ காசோ பொருளோ அந்தஸ்தோ அல்ல தகப்பனே. உம்முடைய விசுவாசம் எங்களுக்குள்ளே ஆண்டவரே. அப்பா, அந்த நித்திய ஜீவன் ஆண்டவரே, இந்த உறுதி ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்பா, உண்மை பற்றி கொண்டு உடைய வாக்கு தத்தங்களை ஆண்டவரை பிடித்துக் கொண்டு அப்பா உடைய வார்த்தையான ஆண்டவரே, இந்த ஸ்வாடை கையில ஏந்தி தகப்பனே அப்பா போராடுகின்ற நேரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா உடைய வார்த்தையினாலே அப்பா நீர் எங்களை பலப்படுத்துங்க தகப்பனுடைய வார்த்தை எங்கள் நாவில வைங்க, எங்கள் இருதயத்துல வைங்க, எங்க சிந்தனையில வைங்க. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். அங்க கண் மூடும் பொழுதெல்லாம் உங்களுடைய வாக்கு தத்துவமும் ஆண்டவரே, உங்களுடைய துதியும் உங்களுடைய ஸ்தோத்திரமும் ஆண்டவரே நாங்க எங்களுக்கு வர கர்த்தாவே கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள ஆவியானவரே ஏசப்பா, நீர் எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறீர் ஐயா. நீர் அபிஷேகிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா, நீங்க அனாயின் பண்ணுங்க சாமி. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இப்போ நிச்சயமாலே ஒரு பேட்டில் வார்ஃபீல்ட்ல நாங்க நிக்கிறோம் சுவாமி. அப்பா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறீர் ஏசப்பா. ஹல்லேலூயா தகப்பனே. நீர் எங்களை பலப்படுத்துங்க, எங்க கைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி 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 ஏசப்பா. எங்க குடும்பத்திலே ஆண்டவரை யாரும் எஃபெக்ட் ஆகாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. எங்க பிலாவஜோ எங்களுடைய பார்ட்னர்ஸோ யாருமே ஆண்டவரே எந்த பாதிப்பும் வராதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஆயுள் நாட்களை நீட்டித்து தாங்க. நல்ல சுகத்தை, பலனை, ஆரோக்கியம், ஜீவன் நீங்க கட்டளிடுங்க சாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டிலுமே ஆண்டவரே துதியும் உங்களுடைய ஸ்தோத்திரமும் ஆண்டவரே அந்த சத்தத்தை கேட்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா குடும்பமும் ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலே ஆண்டவரே மன்றாடி ஆண்டவரே தன்னுடைய சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை நம்பி இருக்கிறோம் சுவாமி. உம்முடைய சித்தம் வெளிப்படும் தகப்பனே. அப்பா, இந்த உலகத்திலே காட்டிலும் எங்களுக்குள் இருப்பவர் நீர் பெரியவர் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறேன். நான் யாரை சேவிக்கின்றேன் என்று நான் அறிந்திருக்கிறோம். வல்ல கருத்துக்களை நாங்கள் அடங்கி இருக்கிறோம் என்று நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் எங்கள் மீது இருக்கிறது. உங்கள் கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு நபரையும் எங்க வாழ்விலிருந்து நீர் விளக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மை இன்னுமாய்க்கு தெரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். தெரியாதவர்கள் ஆண்டவரை தெரிந்து தகப்பனை தவறு செயல்களை ஆண்டவர் நீங்க திருத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க யார் யாரை தொட்டு யார் யாரெல்லாம் உம்மிடத்துல வர வேண்டும் என்று தகப்பனை நீர் திட்டம் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவரே, அவர்களுக்கு தடையா இருக்கிற எல்லா தடை கற்களையும் நீர் அகற்றி போட்டு உங்களுடைய வார்த்தை மூலியமா அவர்களை ரீச் பண்ணி அவர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல ரட்சிப்புகளை நீ புதுப்பிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். கல்வாரி நீர் எனக்காய் மறித்தீர் சுவாமி. என்னுடைய சாபங்களை நீர் எனக்காய் தீர்த்தீர் ஐயா. அப்ப ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இன்று தினத்துல உங்களுடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. அப்பா, நிச்சயமா சுவாமி இந்த நேரத்துல நீர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. ஜெபிக்க நீர் உதவி செய்ததுக்காக நன்றி. எங்க குடும்பத்திலே ஒரு மனதின் ஆவியை நீர் கட்டளையிட்டதுக்காக நன்றி சுவாமி. அப்பா, எங்களை தரமட்டம் நம்முடைய பாதப்படியில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. யாரெல்லாம் வரலையோ உங்களுடைய பிரச்சனமும் உங்களுடைய சமாதானமும் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா தட கற்களும் நீக்கி வருகிற நாட்களிலே ஆண்டவரே ஒரு நல்ல கூட்டமாய் ஆண்டவரை கூடி உண்மை நாமத்தை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Hallelujah. Amen. Glory be to God. கர்த்தர் தாமே ஜெபத்தை ஏறெடுத்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார், அவர் துணையாய் நிற்பார் என்ற விசுவாசத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாய் நிரூபிக்கும்படியாய் இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபித்துக் கொள்வோம். தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் அவர்களை தாங்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். Let's say together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்பது. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில் கலந்து கொண்ட பிள்ளைகளோடு இந்த குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.
May the good Lord deliver you, be with you. May good Lord do the healings, miracles in your life. Bless you, guard you, protect you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி விடுதலை கொடுத்து அழித்து சுகத்தை பலப்படுத்தி ஜெய கிறிஸ்துவோட இந்த ஜெயத்தை அருளி பாதுகாப்பாராக. ஆமென். Thank you all for joining us tonight. Tomorrow 8 o'clock we will join together as one family to serve God. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் ஒரே குடும்பமாய் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளில் நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து ஒரே குடும்பமாய் இருந்து கர்த்தரை துதிக்கும்படியாக கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you all once again. Good night. God be with you. God bless you. Thank you, brother. Thank you, Nancy. Good night. Thank you, sister. Thank you, brother. Thank you, Jeffrey.